ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் வந்து அதுல நியூட்ரியன்ஸ் வந்து லாஸ் ஆகாம எப்படி குக் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். சோ நம்ம நார்மலா வந்து வெஜிடபிள்ஸ் வந்து மெயினா எடுக்கிறதுனா அதுல இருக்க விட்டமின்ஸ்க்காக தான். சோ அந்த மாதிரி விட்டமின்ஸ் வந்து நம்ம குக் பண்ணும்போது வெஜிடபிள்ஸ் வந்து லாஸ் ஆக சான்ஸ் நிறைய இருக்கு. எந்த மாதிரி விட்டமின்ஸ் பாத்தீங்கன்னா மெயினா வந்து water-soluble விட்டமின்ஸ் சொல்லுவாங்க. சோ எந்த மாதிரினா விட்டமின் சி, விட்டமின் பி, இந்த ரெண்டு விட்டமின்ஸ் வந்து மேஜரா லாஸ் ஆக சான்ஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரி விட்டமின்ஸ் லாஸ் குறைச்சு அதுல இருக்க மேக்ஸிமம் நியூட்ரியன்ட் நம்ம எப்படி வாங்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு மெத்தட்ல குக் பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து ஸ்டீமிங் மெத்தட், நம்ம இட்லி வைப்போம்ல, சோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து அவிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம அதுல இருக்க மேக்ஸிமம் நியூட்ரியன்ட் வந்து நமக்கு கிடைச்சிடும். சோ இன்னொரு மெத்தட் பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வந்து தண்ணியில ஊத்தி பாயில் பண்ணி அவிச்சு சாப்பிடுவோம்ல அது. சோ அதுல நீங்க மெயினா நோட் பண்ண வேண்டியது எவ்வளவு தண்ணி ஊத்துறீங்க, எவ்வளவு டெம்பரேச்சர்ல வச்சிருக்கீங்க, எவ்வளவு நேரம் வச்சிருக்கீங்க, இந்த மூணு மேஜரான ஃபேக்டர்ஸ். ஓகேவா? சோ தண்ணி எவ்வளவு ஊத்தணும்னு பாத்தீங்கன்னா உங்களால எந்த அளவுக்கு கம்மியா தண்ணி ஊத்தி குக் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கம்மியா தண்ணி ஊத்துங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணியே போதும். ஓகேவா? சோ தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து அப்படியே போறதுக்கு பதிலா கொஞ்சம் கட் பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் குயிக்கா வந்துடும். ஓகேவா? சோ வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்தை மூடிட்டு டெம்பரேச்சர் எந்த லெவல் வைக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து கம்மியா வைங்க, இல்ல மீடியமா வைங்க, ஹை லெவல்ல டெம்பரேச்சர் எப்பவும் வைக்காதீங்க. ஓகேவா? சோ டெம்பரேச்சர் லெவல் பாத்தீங்கன்னா ஒன்னு லோவா இருக்கணும், இல்ல மீடியமா இருக்கணும், ஹை லெவல் வைக்காதீங்க. எவ்வளவு நேரம் அந்த டெம்பரேச்சர் நீங்க மெயின்டைன் பண்ணணும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல வெந்துடும். ஒன்னு வந்து 3 நிமிஷம் ஆகும், 1-2 5 நிமிஷம் ஆகும், மேக்ஸிமம் வந்து 10 நிமிஷம் வரைக்கும். அவரேஜா நீங்க வந்து 5ல இருந்து 10 நிமிஷம் வந்து மைண்ட் எடுத்துக்கிட்டாலே போதும். ஓகேவா? சோ அது குக் ஆயிட்டா இல்லையான்ட்டு நம்ம ஸ்பூன் வச்சு குத்தி பார்த்தாலே தெரிஞ்சிடும். குக் ஆயிட்டு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அதை எடுத்து சாப்பிட்டுருங்க. சோ நீங்க இன்னும் ஹெல்த் கான்சியஸா இருந்தீங்க அப்படின்னா குக் பண்ண அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை நீங்க அப்படியே குடிச்சிடலாம். கொஞ்சம் லாஸ் இருக்கு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த தண்ணியை நீங்க குடிச்சீங்க அப்படின்னா அதுல இருக்க மேக்ஸிமம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். சோ ஓகேவா? சோ இனிமேல் நீங்க வெஜிடபிள்ஸ் குக் பண்றீங்க அப்படின்னா ஒன்னு ஸ்டீம் மெத்தட் ஃபாலோ பண்ணீங்க, இல்லைன்னா பாயில் பண்றீங்கன்னா லோ டெம்பரேச்சர்ல தண்ணி கம்மியா ஊத்தி கம்மியான டைமிங்ல எந்த அளவுக்கு அது வெந்தா போதும், சாப்பிட போதுமான அளவு நீங்க நினைக்கீங்களோ அந்த டைமிங் வரைக்கும் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடுங்க. வெஜிடபிள்ஸ் வந்து அவிக்காம சாப்பிட்டா நல்லது கிடையாது, குக் பண்ணியே சாப்பிடுங்க. குக் பண்ணும்போது லோ டெம்பரேச்சர் லெவல்ல குக் பண்ணி அப்படியே சாப்பிடுங்க. இது வந்து வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் இல்ல, நீங்க எதை குக் பண்ணாலும் ஓவர் ஹீட் பண்ணும்போது அதுல இருக்க நியூட்ரியன் வந்து லாஸ் ஆகும். ஓகேவா? சோ தேவையான லெவலையே எதா இருந்தாலும் சிக்கனா இருந்தாலும் ஓகே, எதா இருந்தாலும் ஓகே, தேவையான ஹீட்ல குக் பண்ணி சாப்பிட்டு பழகிக்கோங்க.